சிலுவை தியான நாட்களை நாங்கள் ஆண்டவரே அனுசரித்து வருகிறோம். ஆண்டவரே கர்த்தர் தாமே காலையிலும் மாலையிலும் உமது ஆலயத்தில் கூடி செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துகிறேன். இன்னமாய் ஒரு புது பலனை தாரும். உமது சத்துவத்தை பெருக பண்ணும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்யும்படி செபிக்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் இந்த வேளையில் அப்படியாய் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படிக்கு செபிக்கிறாண்டவரை உங்கள் வார்த்தையை கொண்டு நீர் இடைபடுங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவர் அசைவாடும்படிக்கு செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் புது பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. புது சிருஷ்டியாய் மாற்றும்படிக்கு செபிக்கிறாண்டவர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என் நேசர் அன்பு ஒன்றே எனக்கு அது போதுமே, நான் என்று நன்றி சொல்லுவேன். என் இயேசுவுக்கு நான் என்று நன்றி சொல்லுவேன். என் நேசர் அன்பு ஒன்றே எனக்கு அது போதுமே, நான் என்று நன்றி சொல்லுவேன். என் இயேசுவுக்கு நான் என்று நன்றி சொல்லுவேன். என் தூயவர் வருகின்றார், என் மேய்ப்பர் வருகின்றார், என் ராஜா வருகின்றார், அவர் காட்சி தருகின்றார். நான் என்று நன்றி
ஏசையா என் படகு தவிக்குதையா தனிமையிலே பரிசுக்க வாருமையா ஏசையா குருடனை போல நான் அவரை பிடித்து கண்ணில்லாதவன் போல் தடவுகின்றேன் குருடனை போல நான் அவரை பிடித்து கண்ணில்லாதவன் போல் தடவுகின்றேன் நியாயத்துக்கு ரட்சிப்புக்கோ காத்திருக்கின்றேன் நியாயத்துக்கு ரட்சிப்புக்கோ காத்திருக்கின்றேன் மெய்யான ஒளியே நீ வாருமையா மெய்யான ஒளியே நீ வாருமையா கொந்தளிக்கும் கடலினிலே சிறிவர் புயலினிலே கொந்தளிக்கும் கடலினிலே சிறிவர் புயலினிலே என் படகு தவிக்குதையா தனிமையிலே கரை சேர்க்க வாருமையா ஏசையா கரை சேர்க்க வாருமையா ஏசையா உலகம் மாயை உண்மைதானையா உலகத்தில் பெரும்பாவி நான் தானையா உலகம் மாயை உண்மைதானையா உலகத்தில் பெரும்பாவி நான் தானையா பாவத்தை போக்க வந்த தேவன் யாரையா பாவத்தை போக்க வந்த தேவன் யாரையா மெய்யான தேவன் என் இயேசுதானையா மெய்யான தேவன் என் இயேசுதானையா கொந்தளிக்கும் கடலினிலே சிறிவர் புயலினிலே கொந்தளிக்கும் கடலினிலே சிறிவர் புயலினிலே என் படகு தவிக்குதையா தனிமையிலே கரை சேர்க்க வாருமையா ஏசையா கரை சேர்க்க வாருமையா ஏசையா பெண்ணானவள் நகைகளை மறப்பாளோ மனவட்டி ஆடைகளை மறப்பாளோ பெண்ணானவள் நகைகளை மறப்பாளோ மனவட்டி ஆடைகளை மறப்பாளோ நானோ எண்ணி முடியா நாட்களுக்கு நானோ எண்ணி முடியா நாட்களுக்கு உம்மையே மறந்த பாவிதானையா உம்மையே மறந்த பேர் பாவிதானையா கொந்தளிக்கும் கடலினிலே சிறிவர் புயலினிலே கொந்தளிக்கும் கடலினிலே சிறிவர் புயலினிலே என் படகு தவிக்குதையா தனிமையிலே கரை சேர்க்க வாருமையா ஏசையா என் படகு தவிக்குதையா தனிமையிலே கரை சேர்க்க வாருமையா ஏசையா கரை சேர்க்க வாருமையா ஏசையா கரை சேர்க்க வாருமையா ஏசையா ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களை மூடிக்கொண்டு நோக்கி பார்க்கலாம் தேவன் தாமே இந்த நாளிலே ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பரலோகத்தில் விற்றிருக்கிற பரமண்டலத்தினே உங்கள் நாம மகிமைப்படும்படிக்கு செபிக்கிறோம் ஹல்லேலூயா 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 இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா 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 இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா அந்த காலங்களுக்காக நன்றிப்பா 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 உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே என்னை அழைத்தவரே உம்மை என்று மாறாதே உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று உறுதிடுவேன் உம்மை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதே ஹல்லேலூயா உம்மை நேசித்து நான்
என்று மனதிலே வேண்டான கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்று கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினே. வேண்டான கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்று கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தனே கிருபையை உயர்த்திடுவே, இயேசுவே உந்தனே அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தனே கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்தே நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை நேசித்தே நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்திரே, அநேக வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்திரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்திரே, அநேக வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனே அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தனே கிருபையை உயர்த்திடுவே, இயேசுவே உந்தனே அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தனே கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்தே நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை நேசித்தே நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. நிலையில்லாத எங்கள் வாழ்வில் நிலையாய் வந்திரே, நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்திரே. நிலையில்லாத எங்கள் வாழ்வில் நிலையாய் நித்தியமான வீட்டை குறித்த இயேசுவே உந்தனே அன்பையே பாடிடுவே, இயேசுவே வருகைக்காய் காத்திருப்பே, இயேசுவே உந்தனே அன்பையே பாடிடுவே, இயேசுவே வருகைக்காய் காத்திருப்பே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். நேசித்தே நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே. இந்த வாஞ்சையாய் உம்மை தொடர்ந்திட உம்மை கிருபை தாருமே. உம்மை நேசித்தே நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ராபா ஷாலாராதன நன்றிப்பா, நன்றிப்பா. தேங்க்யூ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை அழைத்தவர் நீதானையா, என் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் நீரையா. என்னை அழைத்தவர் நீதானையா, என் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் நீரையா. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் என்னை
சீற்றில் இருந்து என்னை தூக்கினீரையா, நான் கமல ரத்தத்தால மாற்றினீரையா. சீற்றில் இருந்து என்னை தூக்கினீரையா, நான் கமல ரத்தத்தால மாற்றினீரையா. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? 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 என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னை அன்பு கூர்ந்து என்னை நடத்தீரே. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? 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 என்னை அழைத்தவர் நீதானையா, என் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் நீரையா. என்னை அழைத்தவர் நீதானையா, என் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் நீரையா. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? 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 நீங்க இல்லாம நான் எல்லாரும் அப்படி எழுந்து மனமே மனமே கலங்குவது ஏன்? மனமே மனமே கலங்குவது ஏன்? என் நேசர் எப்போது வருவே? என் நேசர் எப்போது வருவே? என் நேசர் எப்போது வருவே? என் நேசர் எப்போது வருவே? மனமே மனமே கலங்குவது ஏன்? மனமே மனமே கலங்குவது ஏன்? ஏமாற்றும் எப்பொழுதோ என் வாழ்வில் உள்ளது, எதையும் அனுசரிக்க என் உள்ளம் துடிக்குது. ஏமாற்றம் எப்பொழுதோ என் வாழ்வில் உள்ளது, எதையும் அனுசரிக்க என் உள்ளம் துடிக்குது. என் நேசர் எப்போது வருவே? என் நேசர் எப்போது வருவே? என் நேசர் எப்போது வருவே? என் நேசர் எப்போது வருவே? மனமே மனமே கலங்குவது ஏன்? மனமே மனமே கலங்குவது ஏன்? எனக்கென்று யாரும் இல்லப்பா, எல்லோரும் இருக்கிறாங்கப்பா. என் நேசர் நீங்க தானப்பா, என்னையும் நேசிக்கிறப்பா. எனக்கென்று யாரும் இல்லப்பா, எல்லாரும் இருக்கிறாங்கப்பா. என் நேசர் நீங்க தானப்பா, என்னையும் நேசிக்கிறப்பா. என் நேசர் எப்போது வருவே? என் நேசர் எப்போது வருவே? என் நேசர் எப்போது வருவே? என் நேசர் எப்போது வருவே? மனமே மனமே கலங்குவது ஏன்? மனமே மனமே கலங்குவது ஏன்? என் நேசர் எப்போது
ஏமாற்றம் எப்பொழுதும் என் வாழ்வில் உள்ளது. எதையும் அனுசரிக்க என் உள்ளம் துடிக்குது. ஏமாற்றம் எப்பொழுதும் என் வாழ்வில் உள்ளது. எதையும் அனுசரிக்க என் உள்ளம் துடிக்குது. என்னை எப்போது வருவே, என்னை எப்போது வருவே. அல்லேலூயா. என்னை எப்போது வருவே, என்னை எப்போது வருவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா. நான் நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, நான் நம்புறப்பா. குழியில போட்டாலும் நம்புறப்பா, வழிகளை சொன்னாலும் நம்புறப்பா. குழியில போட்டாலும் என் ஜீவனே, ஜீவனுள்ள என் தேவனே, என் ஜீவனே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்பும் கிரகமே, நான் நம்பும் துருகமே. என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே. நான் நம்பும் கிரகமே, நான் நம்பும் துருகமே. என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே. என் நம்பிக்கைக்கு
உங்களை நம்புறப்பா. ஓ நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. ஓ நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நம்புறப்பா. நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. உரபசலரதனா. நான் நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. நான் நம்புறப்பா, உங்களை. நான் நம்பும் கேடகமே, நான் நம்பும் துருகமே, என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே. நான் நம்பும் கேடகமே, நான் நம்பும் என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே. என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே. நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நம்புறப்பா. நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் இதுவரை ஆண்டவருடைய ஸ்தலத்துல வந்து நிற்கிற தேவ ஜனமே, நீ யாரை தேடி வருகிறார்? எதற்காக வருகிறார்? உன் நேசர் அன்பை தேடி வருகிறாயா? உன் நேசரை காணவில்லை என்பதற்காக வருகிறாயா? உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த போதிலும் உனக்கு 4 தனையாக 100 தனையாக திரும்ப தருகிற தேவன் அவர் அல்லவா? இந்த கால வேளையில கூட வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அவரை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவருடைய ஸ்தலத்துல நின்றவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவர் வெறும் தண்ணீரை கூட திராட்சை ரசமாய் மாற்றின தேவன் அல்லவா? இன்றைக்கு வெறுமையான பாத்திரத்தையும் கர்த்தர் ஓ ரீபா ஷாமா லாக்கா ராதாரான இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தடைகள் எல்லாவற்றையும் நீக்குவீராக. சத்துருவின் கிரியைகள் எல்லாம் நீக்குவீராக. ஓ ரீபா ஷாமா லாக்கா ராதாரான உரிமி ஷபலவ ரீபா ராதாரான இயேசுவின் நாமத்தினால உங்க வல்லமை இறங்குவதாக, உங்க அபிஷேகம் இறங்குவதாக. வெறுமையான பாத்திரங்கள் எல்லாம் நிரப்ப செய்யுங்கப்பா. வெறுமையா இருக்கிற பாத்திரங்களை தொடுவீராக. நான் வெறுமையாய் வந்தேன், ஆனாலும் கடந்து போகும்போது வெறுமையாக அல்ல, அவருடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரை விடுதலை பெற்றவர்களாக, உமது பிரசன்னத்தினாலே கனம் பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. ஒவ்வொருவரை டச் பண்ணுங்கப்பா, ஒவ்வொருவரை தொடுங்கப்பா. உணர்வுள்ள இருதயத்தை தாரும், உணர்வுள்ள இருதயத்தை தாரும். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் மேல உமது கரத்தை வைப்பீராக. முதியோர்கள் மேல உங்க அபிஷேகம் இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துவீராக, ஒரு அதிசயத்தை ஏற்படுத்துவீராக. இதுவரை நடத்தின கர்த்தர் இனி வரும் நாட்களிலே விசேஷித்த கிருபை வைத்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்பெடுங்கப்பா. தேவனே, உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 76வது சங்கீத பாடல். நெகினத் என்னும் வாத்தியத்துல வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாவின் சங்கீதமாகிய பாட்டு. 76:76 1 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர்,
இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷனுடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவர்களுக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் தேவன் ஆசீர்வதிக்கும்படி சோத்திரம் பார்க்கலாம். எல்லாரும் உட்காருவோமாக. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. வேதம் சொல்லப்பட்ட யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் எப்படிப்பட்டது சொல்லுங்களேன்? பெரியது. வாய் தந்து எல்லாரும் பெரியது பெரியது பெரியது. என்ன பெரியது? என் வாய் பெருசு இல்ல, என் வாய் பெருசு இல்ல. அல்லேலூயா. எல்லாருக்கும் வாய் தான் இருக்குது. ஆண்டுடைய நாமம் பெரியது சொல்ல சொன்னா எல்லாம் வாய் அப்பதான் என் வாய் தான் பெருசு. நான் என் ஆண்டவரை சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய நாமம் என்னது? பெரியது. அல்லேலூயா. ஏன்னா அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்க பிரகாசம் உள்ளவர். 5வது வசனம், தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு. யாரெல்லாம் தைரியமா இருந்தார்களோ, நல்லா தைரியமா இருந்தவர்கள் என்ன பண்ணாங்களாம்? கொள்ளையிடப்பட்டார்கள், நித்திரை அடைந்து அசந்தார்கள். ஆனா வல்லமையுள்ள எல்லா மனுஷனுடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. வல்லமையுள்ள கைகள் உதவாமற் போயிற்று. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தில் வருகிற தேவ பிள்ளைகள் நல்லா சுதாரித்துக் கொள்ளணும். நல்லா இருதயத்துல இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கணும். மூளை வழியா கேட்டு மூளையில இருந்து விட்டுறக்கூடாது. இருதயத்துக்குள்ள கொண்டு போகணும். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நிறைய பேரை பார்த்து சொல்லுவோம், இவங்க ரொம்ப தைரியமானவங்க, இவங்க ரொம்ப தைரியமானவங்க சொல்லுவோம். ஆனா ஒரு சில நேரத்துல அவங்க உதவாம போயிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய பேரு இவங்க வந்தாங்கன்னா இதை முடிச்சுடுவாங்க, இவங்க ரொம்ப தைரியம் உள்ளவர்கள் சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில விஷயத்திற்கு கூப்பிடும் போது பார்த்தா அவங்களுக்கு வாயே பேசவே மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். 2வது காரியம் பாத்தீங்கன்னா, வல்லமையுள்ள எல்லா மனுஷனுடைய கைகளும் உதவாமற் போயிட்டு. இன்னைக்கு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தேவனுடைய ஆலயத்துல வருகிற தேவ பிள்ளைகள், நாம் ஒரு மனுஷர் மேல நம்பிக்கை வைத்து இவங்க இருக்கிறாங்க பார்த்துப்பாங்க, இவங்க இருக்கிறாங்க எல்லாத்தையும் கவனிச்சுப்பாங்க, இவங்கதான் என் வாழ்க்கையில எல்லாமே இவங்க தான் நினைச்சா ஒரு நாள் அவர்கள் உதவாமல் போவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரை நம்புகிறோமோ அவர்கள் என்ன பண்ணலாம்? நம்மள புறக்கணிக்கலாம். நான் சொல்லல, வேதம் சொல்லப்படுகிறது. ஆனா யாரு நம்மை புறக்கணித்தாலும், யார் நமக்கு உதவாமல் போனாலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அவர்தான் நிரந்தரமானவர். அல்லேலூயா. அவர் மாறவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் ஒருபோதும் ஒரு காரியத்தை விட்டு மாற மாட்டார், நம்மளை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா யாக்கோபின் தேவனே உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. அவருடைய கண்டிதத்திற்கு ரதங்களும் குதிரைகளும் என்ன பண்ணிச்சான்? உறங்கி விழுந்தது. இன்னைக்கு தேவ பிள்ளைய, தேவனுடைய கண்டிதத்தினால நீங்கள் மனம் திரும்பப்படும். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தில் வருகிற தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர் பயங்கரமானவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர்
அவர் கோபம் மூழும் போது ஒருவன் அவருக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அவருக்கு கோபம் வரும் பொழுது, தேவனுடைய கோபம் பற்றி எறியும் பொழுது இன்றைக்கு அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு ஆலயத்தை விட்டுறாங்க, ஓடி போயிடறாங்க, நிற்க முடியல. அவர்கள் வேஷத்தினால நிற்க முடியல. இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவுமே தேவரில் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினார். பூமி பயந்து அமர்ந்தது. ஒரு நாள் வரும், கர்த்தருடைய வார்த்தை உதிக்கும். அன்னைக்கு பூமி எல்லாம் பயப்படும். வானத்திலிருந்து தான் நமக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். மனுஷனுடைய கோபம் அது மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர், ஆனா பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்க. மனுஷன் மேல கோபம் வரும் பொழுதோ, மனுஷன் மேல வெறுப்பு வரும் பொழுதோ ஆலயத்தை விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுவேன் அடிக்கடி, என் மேலே உங்களுக்கு என்ன பண்ணலாம், வெறுப்பு வரலாம். ஆமென். என் மேல கூட என்ன பண்ணலாம், கோபம் வரலாம். ஆனா ஆலயத்தை மட்டும் விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு அப்பாவை பிடிக்குன்னு சொன்னா நிறைய பேருக்கு அப்பாவை பிடிக்காது. ஆமென். அப்பாவை எத்தனை பேருக்கு பிடிக்கணும் பார்த்தா, அப்பாவை நிறைய பேருக்கு பிடிக்காது. நிறைய பேருக்கு அம்மாவை பிடிக்கும், அப்பாவை பிடிக்காது. ஏன்னா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் பிள்ளைங்கன்னு போயிடுவாங்க. ஆனா அப்பா என்னன்னா கண்டிதத்துல அவர் அவர் நிலைப்பாட்டுல தான் இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா அம்மா அநேக காரியங்களை நல்லா கவனிங்க. அம்மா அநேக காரியங்களை அனுபவிச்சது கிடையாது. அப்பா அநேக காரியங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. அநேக வெளியில போகும்பொழுது அவமானங்களை சந்தித்து இருக்கிறாங்க. அப்பா அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வித்தியாசம்னா, அம்மாவுக்கு தெரிந்தது வீட்டின் உலகம், அப்பாவுக்கு தெரிந்தது வெளி உலகம். அல்லேலூயா. அப்ப அப்பா சொல்லுகிற வார்த்தைகள்லாம் நமக்கு புதுசா தான் இருக்கும். அப்பா என்னன்னு சொன்னாலும் அது எல்லாம் நம்மளுக்கு வெறுப்பதான் கொண்டு வருகிறோம். ஆனா அது எல்லாம் என்னன்னா, நாம நன்றாய் இருப்பதற்கு என்பது எந்த பிள்ளைக்கும் தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த பிள்ளையும் நான் படுற அவமானம், நான் படுற கஷ்டம் அனுபவிக்க கூடாதான் பிள்ளைகளுக்கு அநேக கண்டிஷன்கள். இன்னைக்கு அந்த கண்டிஷனுக்குள்ள வராத பிள்ளைகள் தான் அப்பா மேல வெறுப்பு. இது என்ன இது? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது என்ன இது? புதுசா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றும். தகப்பன் தம் பிள்ளைக்கு இறங்குகிறது போல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இறங்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. ஏன்னா பிரபுக்களின் ஆவியை அங்க சொல்லும்படி அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு பயங்கரமானவரா இருக்கிறார்னா, இன்னைக்கு அங்க சொல்லப்படுபடி பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து, ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய பொருத்தனைகளை விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருபோது அதை விட்டு விடாதீர்கள். தேவனுடைய ஆலயத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கென்று வைராக்கியம் பாராட்டுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துல வருகிறவர்கள் இரக்கம் பெற்றவர்களாக இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், ஆண்டவருக்காக எதையும் தாங்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் வரும், உபத்திரம் வரும், போராட்டம் வரும், அவமானம் வரும், நிந்தை வரும். எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்கணும்னா பொறுத்திருந்து காத்திருந்தா மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கானா ஒரு கல்யாணத்துல எல்லாரும் விருந்துக்கு போனாங்க. அங்க திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முந்தி சாப்பிட்டவர்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? கல்யாண வீட்டுக்காரர் ரெடி பண்ண வச்ச திராட்சை ரசம்.
அர்ஜென்ட்டா ஓடி கடன்னு சாப்பிட்டவனுக்கு என்ன கிடைச்சது? மனுஷன் ரெடி பண்ணி வச்ச ரசம் கிடைச்சது. பொறுத்திருந்து அடுத்த பந்தியில உட்கார்ந்தவருக்கு என்ன ரசம் கிடைச்சதுன்னா தேவன் உண்டு பண்ணினது கிடைச்சது. உனக்கு தேவன் உண்டு பண்ணினது வேணா பொறுத்துரு. மனுஷன் உண்டு பண்ணினது வேணும்னா முதல்ல போய் முந்தி அடிச்சு நில்லு. ஆமென் சொல்லுங்களேன். வாழ்க்கையில மனுஷன் எனக்கு கொடுக்கறது வேணும்னு நினைப்பனா நம்ம முன்ன போய் நிப்போம். தேவன் கொடுக்கிறது நிறைய பேர் பாருங்களேன், கடவுளுக்கு சித்தமா இருந்தா நம்ம கையில வரும்னு சொல்லி பொறுமையா இருப்பாங்க. நிறைய பேருக்கு ரட்டிப்பா தான் கர்த்தர் கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முந்தி அடித்து கொண்டு நாம் எதற்கும் ஓட தேவையில்லை, எதற்கும் நம்ம ரொம்ப பிரயாசப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம் வாழ்க்கையில கொடுக்கிறது எதுவா இருந்தாலும் அது குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது கர்ப்பத்தின் கனியா இருந்தாலும் சரி, திருமண காரியங்களா இருந்தாலும் சரி, வீட்டு காரியங்களா இருந்தாலும் சரி, வேலை காரியங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் கண்டிப்பா தரன்னு சொன்னா குறித்த நேரத்துல கர்த்தர் கொடுப்பார். இந்த வார்த்தை எப்படி தேவன் ஆசீர்வதிக்க முடியும்? சோதரம் பண்ண பார்க்கலாம். எங்களை அதிகமா நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் தேவன் தாமே ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க நன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. சாட்சி நேரம் கர்த்தர் செய்த நன்மைகள் சாட்சியா இருக்குதா? சாட்சி தான் சொல்லுங்க பார்க்கலாம்.